உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி. வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில என்ன செய்திருக்காரு சொல்லுக்க ரெக்கார்ட் பண்ணணும்ல, அந்த அமைச்சர் ஒரு நிமிஷம் பேசணும். முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும். நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க. அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி. நன்றி உணர்வு என்று பற்றி நீங்க சொன்னீங்க. மாண்புமிகு இல்லை நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்த புதிய ஆட்சி அமைந்து வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிகச்சிறப்பான சட்டங்கள் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை எடுத்து நேரடியில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்றேன். இதோட மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி பல்வேறு துறையின் சார்பாக சிறுபான்மை நீண்ட நாள் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படாம இருந்து இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை நம்ம சொல்லணும்ல. இப்போ இந்த வருஷம் முதல் முறையா கல்லறை தோட்டம் கபரஸ்தான் கட்டுறதுக்கு 34 கோடி ரூபாய் கல்லறை தோட்டத்துக்கு கிறிஸ்துவ மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை சொல்லணும்ல. அதே போல ஹஜ் மானியம் 25,000 to 35,000 உயர்த்தப்பட்டிருக்கு. புதிய மகளிர் உதவு சங்கம் 1 கோடி ரூபாய். அதை விட திருவள்ளுவர் தினத்துக்கு எங்களுடைய தலைவர் காகிதம் பேரால விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த தமிழர்கள் 5 பேர் புக்க தமிழ் துறை சார்பா கொடுத்திருக்கோம். 5 பேர், அதுல 2 இஸ்லாமிய அறிஞர்கள். எத்தனை வருஷம் நடையா நடந்தது கிடைக்கப்படல. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. குறிப்பா சாரணபாஸ்கரன் என்ற அகமது, கல்லிடை குறிச்சி பீர் முகமதுடைய நூல்கள் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு. வேளாங்கண்ணி நாகூர்ல திருக்கடையில் தலா 20 கோடியில தங்குமிடங்கள். உருது மொழி வளர்ச்சிக்கு 1 கோடி. உலமாக்களுக்கு 950 பேருக்கு 4.75 கோடியில வாகனத்துக்கு மானியம். அதே போல டாம்கோட கடன் தொழில் வளர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வரைக்கும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் 100 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல வக்ஃபு பள்ளிவாசல் தர்காக்கள் புனரமைப்பதற்கு மானியம். இதே போல வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. உறுப்பினர் கே நேரு அவர்கள் சொல்லுங்க. ஏற்கனவே இந்த துறையை பார்த்த அமைச்சர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரு, கபர்ஸ்தானுக்கு பணம் இங்க தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எவ்வளவு தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில என்ன செய்திருக்காரு சொல்லுக்க ரெக்கார்ட் பண்ணணும்ல, அந்த அமைச்சர் ஒரு நிமிஷம் பேச முடிக்கட்டும். பேச விடுங்க. அவர் பேசி முடிச்சப்ப நான் தரேன் அந்த வாய்ப்பு. இப்ப இல்ல, உட்காருங்க. நீங்க மாண்பு அமைச்சர் பேசி முடிச்ச உடனே நான் தரேன், உட்காருங்க. நீங்க மாண்பு சிறுபான்மை நீங்க பேசி முடிங்க. அவங்க பட்டியலாம் கொடுக்கட்டும். இப்படி ஒரு பட்டியல் 20க்கும் அதிகமான பட்டியல் ஒரே நிதிநிலை அறிக்கையில அவங்க கொடுத்தாங்கன்னா பார்த்துப்போம் அதை எப்படின்னு. அதை விட கன்க்ளூஷன் வந்துடலாம் நினைக்கிறேன். இந்த சிறுபான்மை நலத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு, இந்த மானிய கோரிக்கை அறிவிப்புகள் மிகச் சிறப்பாக வெளிவருவதற்கு எல்லா வகையிலும் ஆதரவு அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், நிதி அமைச்சர் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய செயலாளர் ஆணையர் ஆசியா மரியம் IAS அவர்களுக்கும் மற்றும் உதவியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டு தீர்மானம் சொல்லிடலாங்களா? இந்த மாமன்ற உறுப்பினர்கள் 44 பேர் சிறுபான்மை நலன் குறித்த இந்த மானியத்தின் மீது வெட்டு தீர்மானத்தை கொடுத்துள்ளீர்கள். அந்த வெட்டு தீர்மானங்களை எல்லாம் நான் படித்து பார்த்தேன்.
எனது பதில் உரையில் நீங்கள் எழுப்பியுள்ள வினாக்களுக்கு பதிலளித்துள்ளேன். எனது பதில் உரையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் நேற்று காலை வெளியிடப்பட்ட 11 முத்தான அறிவிப்புகளிலும் தங்களுக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று திடமாக நான் நம்புகிறேன். உறுப்பினர்களின் வெட்டு தீர்மானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களையும் அவர்களின் அக்கறையும் நான் நன்கறிவேன், அவற்றை மதிக்கிறேன். உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டு சிறுபான்மை நலன் தொடர்பான இந்த மானியத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த மாமன்ற உறுப்பினரை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று, இது இந்த மானிய கோரிக்கையிலே வெளிவந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அறிவிப்புகள் அல்ல, சிறுபான்மை சமுதாயத்தை கை தூக்கிவிட அறிவிப்புகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் ஜவஹர்லால் அவர்கள் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சொந்த பட்டா இடங்களில் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கான தடைகளை நீக்குவதற்கான அரசாணையை பிறப்பித்து பல பள்ளிவாசல்களும் தேவாலயங்களும் எழும்புவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை சொல்லி சில தினங்களுக்கு முன்பு இதே அவையில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அயல்நாட்டில் கல்வி கற்க செல்லக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி நிறுத்தப்பட்டு விட்டது, அது தரப்படுமா என்று ஒரு வினாவை எழுப்பினேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது குறித்த அறிவிப்பு சில நாட்களில் வெளிவரும் என்று சொன்னார்கள். அறிவிப்புகளை முழுமையாக படித்து பார்த்தேன், அது குறித்த எந்த அறிவிப்பும் வெளிவரவில்லை. அயல்நாட்டில் பயிலக்கூடிய சிறுபான்மை மாணவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கொடுக்கும் திட்டம் இந்த அரசிடம் இருக்கின்றதா என்பதையும் தங்கள் வாயிலாக வினவி அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம், அது தொடருதுங்கிறது அன்றைக்கே சொல்லிட்டோம். அதில் என்னென்னா, அந்த 36 லட்சம் ரூபா ஒரு மாணவருக்கு கொடுக்கப்படும் போது சில பல்கலைக்கழகம் நம்ம 4 இன்ஸ்டால்மெண்ட் அது கொடுக்குறோம். ஆனால் சில பல்கலைக்கழகம் சொன்னால் முழுமையாக கட்ட சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அது ஸ்கீம் ஆன் ஸ்கீம் கோயிங் ஸ்கீம் ஓரிரு தினம் அன்றைக்கி சொன்ன மாதிரி அறிவிப்புகள் வெளிவரும், அது தொடர்கிறது. மாண்புமிகு தமிழ் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நாம் அதை வரவேற்றிருக்கின்றோம், பாராட்டியிருக்கின்றோம். நான் ஏற்கனவே இந்த அவையிலே சொன்னது போல சிறுபான்மை சமுதாய மக்கள் சவலை பிள்ளைகள், யார் தங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் கடந்த காலத்தில் அதிமுக அரசும் சரி திமுக அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முஸ்லீம்கள் ஹஜ் யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய 50 கடமைகளில் ஒன்றை செய்வதற்கு வசதியாக கடந்த திமுக ஆட்சியில் 40 கோடி ரூபாய் வரை ஒதுக்கி ஒரு மிகப்பெரிய ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதற்கு முன்பாக அதிமுக ஆட்சியின் போது அந்த கோரிக்கையை நான் தான் அப்போது முன்வைத்தேன். அப்போது 15 கோடி ரூபாயை முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள். அந்த 15 கோடியை 40 கோடி ரூபாயை உயர்த்தியது தளபதி முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய அரசு என்பதை நான் குறிப்பிட விரும்பினேன். அது மட்டுமல்ல, மறைந்த நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களை மரியாதை செலுத்தும் மரியாதைக்குரிய சொன்னேன், தவறு இருந்தா திருத்திங்க. மரியாதைக்குரிய நம்முடைய காதிர் மொய்தீன் சாஹிப் அவர்களுக்கு தகைசால் தமிழர் என்ற உயரிய விருதை அளித்து சிறப்பித்தது முந்தைய திராவிட மாடல் அரசு. நான் என்ன சொல்றேன்னா, முந்தைய அரசுகள் செய்த நல்ல விஷயங்களையும் பாராட்டணும், நீங்களும் செஞ்சிருக்கீங்க, இன்னும் இதை விட சிறப்பாக செய்யுங்க, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக நாங்கள் மட்டும்தான் எல்லாம் செஞ்சிருக்கோம், மற்றவங்களாம் யாருமே எதுவுமே செய்யல என்பது போல சொல்வது அது ஆரோக்கியமான அரசியலுக்கு உதவாது. அதே போன்று இடஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் திராவிட கட்சிகள் செய்த சாதனைகளை மறக்க முடியாது.
குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசில் அந்த 3.5% இடஒதுக்கீட்டுக்கு இன்னல் வருகின்ற போது சிறப்பான அரசாணையை வெளியிட்டதும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மீண்டும் நான் சொல்வது, உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள். அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். நன்றி. இல்ல அவருக்கு பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம், உட்காருங்கன்றேன். நீ இல்ல, உங்களுக்கு அனுமதிக்கணும், உட்காருங்க. இருங்க இல்ல நன்றி உணர்வு என்று பற்றி நீங்க சொன்னீங்க. மாண்புமிகு இல்ல நன்றி உணர்வோடு இருக்கும்னு சொன்னாரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் யாராலே வெற்றி பெற்றோம் என்பதை நினைவு கூர்ந்து இந்த அவையிலே அதை பதிவு செய்ததே ஒரு நன்றி உணர்வுடைய அடையாளம் தானே. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க உங்களை அனுமதிக்க போறேன். நீங்க கண்டிப்பா பேசுங்க, உட்காருங்க, கண்டிப்பா அனுமதிப்பேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்ல, இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா மிகவும் தடித்த வார்த்தை இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார். ஐயா காதர் மைதீன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நான் ஐயா காதர் மைதீன் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது அவ்வளவு கண்ணியமாக என்ன நடந்தது என்று அவர் எல்லாத்துக்கும் சொன்னார். எதனால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார், எதனால இவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவையும் அதிமுகவும் சேர்ந்து பந்திப்போம் எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாக அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலே இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க, ஒரு முடிவு சொல்லிடுறேன், உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க.